Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Bismillahirrahmanirrahim. Rabbi zidni ilma warzuqni fahma. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Fine. Right. இன்றைக்கு நான் ஒரு வெபினார் கூடாக நம்ம சந்திக்கிறோம். அதாவது ஏஐ டிஜிட்டல் ஸ்கில்ஸ் சம்பந்தமான வெபினார்ல நீங்க எல்லாரும் இப்ப எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட்டுக்கு குயிக்ஸ் தான் இது ஆர்கனைஸ் பண்ணுது. குயிக்ஸ் கம்யூனிட்டியோட ஒரு இணைந்த ஒரு பார்ட்டாக தான் இந்த வெபினார் கண்டக்ட் பண்ணப்பட்டது. ஸோ நீங்க நிறைய அகாடமிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. அகாடமிக்கால கேம்பஸா நிறைய வெபினார் என்ன செய்ய போறீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. பட் இது நியூவா ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை நாங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இதுல எஜுகேஷன் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் ஆயிருக்கலாம், ஓகே, ஹெல்ப் ஆயிருக்கலாம், மென்டர்ஷிப் ஆயிருக்கலாம். ஸோ நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன், ஓகே, எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கலையே. ஓகே, என் எஜுகேஷன் இதாக்குன போறோம். எனக்கு ரெண்டு விஷயம் இருந்தது. என்னன்னு சொன்னா, ஒரு விஷயம் நான் எல்லாரும் மாதிரி போறதா, ஜொப்புக்கு போய்த்து ஒரு சேலரி எடுத்து நான் அப்படி என்னோட லைஃபை கொண்டு போறதா, இல்லாம இருந்தால் நான் ஃபீல் பண்ண மாதிரி ஒரு சொல்யூஷனை கொடுத்து, இப்போ நான் இந்த என்டர்பிரினர்ஷிப் பிசினஸ் ஃபீல்டு சொல்றது, இந்த ஃபீல்டுக்கு வர டைம்ல எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் இருந்ததுன்னா, நம்மளை வழிகாட்டுறதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஒண்ணு இல்லையே. ஓகே, அப்படித்தானே எல்லாருக்கும் லைஃப்ல அடுத்த கட்டம் போறதுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தேவைப்படும். அது என்ன ஃபைனான்சியல் சப்போர்ட் இல்ல, அட்வைஸ், கைட், உங்களால ஏலும் அப்படின்ற சப்போர்ட் தேவைப்படும். ஆனா நான் அதை ஃபீல் பண்ண பர்சனலா எனக்கு அப்படி சப்போர்ட் கிடைக்கலன்னு சொல்லி. ஓகே, அப்போ நான் துணிஞ்சு ஒரு முடிவெடுத்தேன், இல்ல இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை நாங்க உருவாக்கணும், சப்போர்ட் சிஸ்டத்தை நாங்க உருவாக்கணும், நாங்க மட்டும் முன்னேறாம அடுத்தவங்களையும் முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அரௌண்ட் 3 இயர்ஸ் நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுல ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணது. இப்ப நான் ஆபீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப நியூ ஆபீஸ்ல தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை ஆரம்பிக்க போது. ரெண்டாவது அந்த ஆபீஸ்ல இன்னொரு ஆபீஸ் மாறிக்கிறோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய ஒரு ஜேர்னி, ஒரு விஷன், ஒரு மிஷன். நாங்களும் மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க, பிசினஸ் எப்படி ஐடியா இல்லாம இருக்கிறாங்க. நிறைய லேடிஸ் வீட்டுல இருக்கிறாங்க, பட் சம்ஹவ் ஒரு இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் அவங்களுக்கான வழி இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு தோட் என்ன மனசுல இருந்தது. ஓகே, இது எல்லாருக்கும் வராது. இது எப்படின்னு சொன்னா, இந்த பியாண்ட் த சர்க்கிள், அவர் சர்க்கிள்னு சொல்றது, எங்களை தாண்டி நாங்க சிந்திக்கிற டைம்ல தான் நாங்க இந்த மாதிரி சொல்யூஷனை எங்களால ஐடென்டிஃபை பண்ண கொள்ளதான் இருக்கும். ஓகே, நாங்க மட்டும் நல்லா இருக்கணும், நாங்க முன்னேறணும், நாங்க சாதிக்கணும்னு சொன்னால் மௌத்தா போன போறோம் நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. ஓகே, நீங்க வாழுங்க, பிரச்சனை இல்லை, சுயநலமாயிக்காதீங்க, தனியும் பொதுநலமாக கலந்த சுயநலமாயிடுங்க. அப்பதான் நாங்க எல்லாருமே growth, ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்க போகுது. ஸோ அந்த வகையில தான் ஓகே நாங்க சப்ஜெக்ட் வருவோம். இந்த ஏஐ, இந்த டிஜிட்டல் விஷயங்கள் சம்பந்தமான விஷயங்களை நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ண, இந்த மாதிரி growth இருக்குது எங்களோட சொசைட்டிக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, நாங்க ஏர்ன் பண்றோம், நாங்க கைட் பண்றோம், நாங்க இதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கொள்றோம், பட் நிறைய பேர் சும்மா இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு வருமான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நாலேஜ் எடுத்துக்கொள்ளணும். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப், நிறைய லேடிஸ் வீட்டுல இருக்கிறாங்க. ஓகே, வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு வருமான வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா கைட் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை. அப்படித்தானே நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னா ஒரு ப்ராடக்டை வைக்கிறது. அப்படித்தான் ஒரு கம்பெனி வைப்பாங்க, 2-3 கம்பெனிக்கும் எல்லாமே ஸ்டேட்டஸ்ல போட்டு அதை செல் பண்றது. ஓகே கைஸ், ப்ராடக்ட் செல்லிங் மட்டும் இல்லை. ஓகே, எங்களுக்கான பூஸ்ட், எங்களுக்கான மோட்டிவேஷன், எங்களுக்கான கைடன்ஸ் எல்லாமே இருக்கணும். ஓகே, அப்ப அதான் எங்களோட விஷன் அப்படி இருக்கணும். ஸோ நான் பார்க்குற வகையில ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னால் ஜஸ்ட் ப்ராடக்ட் செல்லிங் மட்டும் இருக்கக்கூடாது. அதுல கம்யூனிட்டியோட சப்போர்ட், அதுல ப்ராடக்ட் செல்லிங்கும் இருக்கணும், சர்வீஸ் சைடும் இருக்கணும், எஜுகேஷனும் இருக்கணும். ஓகே, அது மட்டும் இல்லாம பிசினஸும் இருக்கணும்,
ஒரு எல்லா விஷயம் இருக்கணும்னு சொல்லித்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்க போறோம் ஸ்ரீலங்காவுல. இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எப்போ கூடாக இதை கொண்டு வரதுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஜேர்னி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது எஸ் அ ஃபவுண்டரா. அதே மாதிரி நான் எந்த சக்சஸ் எப்படின்னு சொன்னால் நீங்க சக்சஸ் ஆகணும். ஓகே, எப்படிதானே? எஸ் அ ஃபவுண்டர் சக்சஸ், நீங்க ஒரு ஆளை கைட் பண்ணி ஒரு ஆளை தூக்கி விடுறீங்களா, இதுதான் எந்த சக்சஸ். நீங்க இன்கம் ஏர்ன் பண்றீங்களா, இதுதான் எந்த சக்சஸ். நீங்க நாலேஜ் கெதர் பண்ணி அடுத்த ஜெனரேஷனுக்கு படிச்சு கொடுக்குறீங்களா, இதுதான் சக்சஸ். நீங்க நினைச்சிடக்கூடாது ஏஐ யூஸ் பண்ணி நாங்க வந்து நிறைய விஷயம் செய்யலாம்னு சொல்லி. காண்ட். ஓகே, ஏஐ யூஸ் பண்ணுங்க, டிஜிட்டலை யூஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நாம என்னத்துக்காக வாழ்க்கையில பிறந்துக்கிறோம் விஷயம் விளங்குதா? ஏஐ யூஸ் பண்றதுக்கு பிறக்க இல்லை, டிஜிட்டல் மீடியா யூஸ் பண்றதுக்கு பிறக்க இல்லை. நாங்க பிறந்திக்கிற ரீசன் என்னன்னு சொன்னால் நாங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும். அதுக்கு தான் இந்த ஏஐ, டிஜிட்டல், ஓகே, இந்த பிசினஸ், இந்த ப்ராடக்ட் செல்லிங், இந்த மார்க்கெட்டிங், இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் விஷயம் விளங்குதா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா எல்லாம்? உங்களோட மைண்ட்ல இருக்கணும், நான் வந்து இத படிக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால் இதன் மூலமாக நான் அந்த நோக்கத்தை அடையணும். ஓகே, ஏன் இப்போ நபிர காலத்துல நீ என்னதான் பெரிய பவர்ஃபுல்லா இருந்தாலும், நீ என்னதான் ஏல எக்ஸ்பர்டா இருந்தாலும், டிஜிட்டல் எக்ஸ்பர்டா இருந்தாலும், உங்களோட நோக்கம் பொலன்னு சொன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. நான் சரியா சொன்னது? போடுங்க போ. நீங்க ஏஐ படிக்கிறீங்க, டிஜிட்டல் படிக்கிறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க, படிச்சுட்டு உங்களோட நோக்கம் பேடா இருந்தா வாழ்க்கையில முன்னேறலுமா? அதே இதே நீங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் படிச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் செய்றீங்க, அதான் பரக்கத்துன்னு சொல்றது விஷயம் என்னங்குதா? அப்போ எங்களோட நோக்கம் இதாத்தான் இருக்கணும். நோக்கம் இதா இருந்து ஏஐயும் டிஜிட்டலையும் அந்த அந்த ரூட்டு கூட நாங்க டைவர்ட் பண்ற டைம்ல சக்சஸ் பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்னோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னடா, உங்களோட மைண்ட் செட்டை கிளியரா வைங்க. எவ்ரிதிங் இஸ் அ மைண்ட் கைஸ். வாட் யூ திங்க், வாட் யூ பிகம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் 100% நடக்கும். நம்புங்க. யாரும் பிலீவ் பண்றது இல்லையே, யாருமே பிலீவ் பண்றது இல்லை. என்னால இயலாது, என்னால படிக்க இயலாது, என்னால இது செய்ய இயலாது, அப்படி சொல்லி 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 எங்களோட மைண்ட் எல்லாத்தையும் என்ன செய்யுது, நெகட்டிவ் மூடுக்கு நாங்க புஷ் பண்ணிக்கிறோம். வேணாம். ஓகே, எங்களால் ஏழும், படிக்கலும், டைமை கொடுக்கலும், எல்லாத்தையும் செய்யலும். எவ்ரிடே நீங்க மார்னிங் எழும்புற டைம்ல நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிடுங்க, என்ன எனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்க போகுது, நான் வந்து பெஸ்ட், ஐ எம் த பெஸ்ட். ஓகே, ஐ எம் த வினர், ஐ கேன் டூ இட், எனக்கு என்ன செய்யலும், எவ்ரிதிங் வில் பி ஓகே. கடந்து போகணும். வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும், சவால்கள் வரும். அந்த சவால்களை கடந்து போற டைம்ல தான் நீங்க ஸ்ட்ராங் ஆவீங்க. ஓகே, ரைட். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு கல் எடுப்போம், கல், அதே ஒரு வைரம் எடுப்போம், கல் வைரம், இதுல பெருமதி ரெண்டுக்கு எது கூட சொல்லுங்க காய்ஸ்? கல்லுக்கு கூட வைரத்துக்கு கூடவா? கதைக்கணுமா? கதைக்கணும். நம்மட விஷயம் வந்து ஏஐ மட்டும் டிஜிட்டல் மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன், வாழ்க்கையோட சேர்ந்தான் கொண்டு வருவேன். சொல்லுங்க, கல் கல் பெருமதி கூடவா, வைரம் பெருமதி கூடவா? வைரக்கல்லா, கல்லா, வைரம், வைரம், வைரம் வேற. மத்தவங்க ரிப்ளை பண்ணுங்க, என்கேஜ் ஆயிருங்க. சும்மா டிரெக்ட்ல படிக்கிறாப்புல நான் படிக்கிறேன் இதாக்குறேன் உங்களுக்கு. டிரெக்டா எப்படி ஒரு ப்ரோக்ராம் நான் செய்வேனோ அதே மாதிரி அதே எனர்ஜியோட உங்களுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ அதே எனர்ஜி நீங்களும் அதே எனர்ஜியோட இருக்கணும். ஓகே, ரைட். வைரம் என்ன ரீசன் நினைக்கிறீங்க காய்ஸ்? என்ன ரீசன் நினைக்கிறீங்க வைரம் சொல்றீங்க நிறைய பேர்? என்ன ரீசன் சொல்லுங்க பாப்போம். என்ன ரீசன்? வேல்யூ. வேற? பெருமதி. ஏன் பெருமதி வருது வைரத்துக்கு? கல் வந்து மேல இருக்குது, எக்ஸ்பென்சிவ். வை?
வைரம் வந்து அது என்ன செய்யுது? மண்ணுக்கு கீழே பிரஷர்ல ஹீட்ல என்ன செய்யுது? அது சொல்லுங்க, என்ன செய்யுது? பிரஷர்ல ஹீட்ல அது அந்த ப்ரிப்பேர் ஆகுது. ஓகே, அங்கிட்டு பிரஷர் பண்றாங்க, அங்கிட்டு உடைக்கிறாங்க. அப்போ ஹை பிரஷர்ல தான் வைரம் உருவாகும். அப்போ நாங்க எங்களோட வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தா நாங்க உடைஞ்சு போக கூடாது. பிகாஸ் கஷ்டங்கள் வாரது எங்களை வெளியே கூட்டு. நாங்க நார்மல் கல் இல்ல. அப்போ அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை தாரானா? குட். கடவுள் உங்களுக்கு கஷ்டத்தை தாராரா? கஷ்டத்தை தாரது என்னன்னு தெரியுமா? சோதனை இல்ல, உங்களோட ஸ்ட்ரென்த் ஆக்க. உங்களை ஸ்ட்ரென்த் ஆக்க தான் நல்லா கடவுள் வந்து உங்களை ப்ரெஷர் பண்றான். நீங்க ப்ரெஷர் பண்ணதான் நீங்க பெருமதியானவனா மாறுவீங்க. ஓகே, நீங்க வைரமா கல்லா ஆயிக்க போறீங்களா, வைரமா ஆயிக்க போறீங்களா? யூ டிசைட் பண்ணுங்க. எனக்குன்னா வைரமா தான் ஆசை. எனக்கு வைரமா தான் ஆயிக்கும். உங்களுக்கு எப்படி ஆசை? வைரம் ஆயிக்கணும் ஆசை, அடி ஜஸ்ட் ஒரு கல் ஆயிக்கணும் ஆசையா? வைரம். மத்தாளுக்கோ ஆசை இல்லை, அப்படியா? வைரம். டைப் பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நான் என்னது தெரியுமா சொல்றேன்? நீங்க டைப் பண்ற டைம்ல நீங்க மனசால ஃபீல் பண்றீங்க. ஓகே, நான் சொன்னதானே வாட் யூ திங்க் வாட் யூ பிகம் சொல்லி. நீங்க டைப் பண்ற டைம் சரி, நீங்க பாக்குறது எல்லாத்தையும் நம்பி டைப் பண்றீங்க. ஓகே, அப்ப அந்த டைம்ல உங்களோட மைண்ட் என்ன தெரியுமா செய்யும்? பிலீவ் பண்ணும் கைஸ். பிலீவ் பண்ற டைம்ல அது நடக்கும் 100%. ஓகே, அதனால இதுல வந்து நாங்க செய்யக்கூடிய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த கட்டம் எங்களோட வாழ்க்கையில இந்த ஏஐ டிஜிட்டல் யூஸ் பண்ணி நாங்க எப்படி முன்னேற்க போறோம் அப்படிங்கிற கன்செப்டை தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். எல்லாம் ரெடியா? இது வரைக்கும் எங்களோட செஷன்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களை பூஸ்ட் பண்றதுக்கு தான் சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஒண்ணு நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேயா? இப்ப நாங்க வந்து எங்களோட செஷனுக்கு மூவ் ஆகும். எப்படி? ஏஐனா என்ன, டிஜிட்டல்னா என்ன நிறையக்கு தெரியாது. ஏஐனா என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க, அப்படித்தானே? அதே மாதிரி டிஜிட்டல் சொன்னா என்ன? ஆரம்பத்துல ஒரு காலம் இருந்தது, வாட்ஸ்அப் இல்ல. வாட்ஸ்அப் இல்லாத காலத்துல எல்லாம் பக்கத்து வீட்டு மாமி, இங்கிட்டு மாமி, அங்கிட்டு சின்னமா பூமா எல்லாமே ஒரே ரோட்ல இருங்க. அப்ப ஒரு விஷயத்த ஷேர் பண்ணா எங்களுக்கு என்ன செய்யணும்? கோல் அடிச்சு சொல்லணும். இல்லாம இது என்ன செய்யணும்? வீட்டுக்கு பேய்த்தான் சொல்லணும். ஆனா டிஜிட்டல் காரணமாக என்ன செய்றீங்கலாம்? வாட்ஸ்அப் மூலமாக ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் மூலமாக உங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணி கொள்றீங்க, மெசேஜ் பண்ணி கொள்றீங்க. அதான் பவர். ஏஐ என்ன செய்யுது? ஏஐ வந்து உங்களோட அந்த கஷ்டமான விஷயத்தை லேசாகி கொடுக்குது. ஓகே, ஃபைன், ரைட். இப்ப நான் ஒரு ஸ்லைடு ஓபன் பண்ண உங்களுக்கு பார்த்துக்கிட்டே அதையே நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. ஸ்லைடு ஸ்லைட் விளங்குதா? கொஞ்சம் தம்ஸ் பண்ண போடுங்க. ஸ்லைட் விளங்குதாண்டு? எஸ், விளங்குது. ரைட், குட் குட். அப்போ இன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து எங்களோட லைஃப்ல அடுத்த கட்டம் போக போறோம். நாங்களும் என்ன செய்ய போகுது வாழ்க்கையில, நாங்களும் காலத்துக்கு ஏதோ மாறணும் காய்ஸ். அம்மாமாருக்கு நிறைய பேர் இழைக்கிறீங்க, யங் கேர்ள்ஸ் சீக்கிறீங்க, யங் பாய்ஸ் சீக்கிறீங்க. ஏன் சொல்ல தெரியுமா? நாம ஒரு முந்தி உள்ள காலம் வந்து எப்படி தெரியுமா? முந்தி ஒரு காலம் இருந்தது, ஒரு டெக்னாலஜி ரெவல்யூஷன் வார டைம்ல எங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் கெப்பியும், ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு மாற்றம் ஒன்று உருவாகும். ஆனா இப்போ உள்ள காலம் பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு ஏஐல ஒரு விஷயம் வந்துக்குது, நாளைக்கு ஒரு விஷயம் வருது, அதுக்கு அடுத்த நாள் ஒரு விஷயம். அப்ப இது வந்து பாக்குற டைம்ல க்ரோ ஆகிட்டே போகுது. அப்ப நாளைக்கு உங்களோட புள்ள வந்து மாமா மாமா நமக்கு இந்த ஏஐ சப்ஜெக்ட் சம்பந்தமா எனக்கு இது விளங்கல, எனக்கு படிச்சு தாரீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க?
ம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களோடய படிச்ச கேர்ள், நாலேஜ் இல்லாத கேர்ள் படிக்கிறான், படிச்சுட்டு வீட்ல இருந்து இன்கம் எர்ன் பண்றாங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து போட்டியில முணுக்கிக்கணுமா கூடாதா? போட்டியில முணுக்கிக்கணும். உங்களோட படிச்ச ஆட்களே இன்னொரு ஆள் வந்து யூஸ் பண்ணுது, டிஜிட்டல் யூஸ் பண்ணுதுன்னு சொன்னா நீங்க முணுக்கிக்கணும். அதுக்கு நீங்க ஏர்லியா பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளணும். ஏர்லியாக பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளணும். இல்ல நமக்கு புறவை பார்ப்போம், என்னால ஏலாது, இது நமக்கு விளங்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா உங்களோட அடுத்த ஆள் வந்து வீட்டுல இருந்து இன்கம் எர்ன் பண்ணிட்டு இருக்கும். 100% லேடிஸ்க்கு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் வெளியே போக தேவையில்லை, வீட்டில் இருக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒரு ப்ராடக்ட் செல்லிங் மட்டும் இல்லை, நீங்க என்னென்ன செய்யணுமோ அவ்வளோத்தையும் சொல்லிக்கொள்ளலாம். பிகாஸ் நாலேஜை கூட்டுங்க. நாலேஜை கூட்ட டைம்ல உங்களுக்கு வந்து ஈஸியாக இன்கம்க்கு போகலாம். ஓகே ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். ரைட், ஓகே. நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தால் நாங்க அடுத்த கட்டத்துக்கு நாங்க என்ன போறோம், எங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நாங்க என்ன செய்ய போறோம். இந்த டிஜிட்டல் யுகத்துல, இந்த யுகத்துல நிறைய விஷயம் நாங்க பாக்குறோம், அப்படியா இல்லையா? அந்த விஷயத்திலேயே நாங்க எப்படி அதுல இருந்து நாங்க க்ரோ ஆகுறது, அந்த ஸ்கில்ல நாங்க லேர்ன் பண்ணி நாங்க எப்படி விஷயங்களை செஞ்சு கொள்றது, அதான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். ஓகே ஃபைன், நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகும். ஸ்லைட் விளங்குதா? ஓகே தானே? ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த வெபினார்ல யார் யாரெல்லாம் இருக்கிறது? Sir, few of sisters telling they could not join. எல்லாம் ஜாயின் பண்ணிதான் நீக்கிறாங்க. திருப்பி ஒருக்கா வெளியே வந்துட்டு திருப்பி ஜாயின் பண்ணி பார்க்க சொல்லுங்க. எல்லாமே ஓகே, எல்லாம் ஜாயின் பண்ணி தான் நிக்கிறாங்க. லிங்க்ல கூட திருப்பி ஜாயின் பண்ணி பாருங்க என்னன்னு காட்டுது. ஓகே ஃபைன், ரைட். இப்ப எல்லாம் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே குட். இங்க பாருங்க, நான் லெக்சர் பண்ண டைம்ல, நான் கிளாஸ் பண்ண டைம்ல இந்த படுத்துக்கிட்டு விளைஞ்சா எல்லார கிளாஸ் மாதிரியும் பார்க்க கூடாது, சரியா? இப்ப நான் வந்து இன்னைக்கு எப்படி தெரியுமா, ரியலா தான் நீங்க எப்படி முணுக்கு இருந்தா எப்படி படிப்பேனா, நீங்க முணுக்கு இப்படி இருந்தீங்கன்னாக்கும் நான் எப்படி உங்களுக்கு டீச் பண்ணுவோம் படித்தாரு. கையில நோட் புக் எழுதி வச்சுக்கொள்ளணும், ஒரு ஸ்டடியா இருந்து ஃபோக்கஸ் ஆகி படிக்கணும். அப்பதான் நாங்க படிக்கலாம், படிக்காம முன்னேற முடியாது. ஓகே, சோ இப்ப நான் வந்து நீங்க பார்த்தா உங்களுக்கு வேணுங்க, நாங்க எல்லாரும் மாதிரி நீங்க எத்தனை லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க, எத்தனையோ வெபினார் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க, இதே மாதிரி அட்டென்ட் பண்ணிக்க மாட்டீங்க. ஓகே, பிகாஸ் எனக்கு ரியலா படிப்பிக்கும், இது லைக் ரியல் ஹியூமன்ஸ். அப்ப அவங்களுக்கான ரியல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுமா இல்லையா கைஸ்? கொடுக்கணும். சோ எனக்கு தேவை இப்ப எல்லாம் எனக்கு சொல்லுங்க, இது இல்ல யாரு உங்களை பத்தி, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இல்லாட்டி பிசினஸ் ஓனரா ஸ்டூடெண்டா சொல்லுங்களேன் உங்களை பத்தி சின்ன ஒரு வேட்ல. ரைட், ஸ்டூடெண்ட் நவாஸ் ஏஎம்எம். ரைட், அடுத்த போடுங்க போடுங்க, மெசேஜ் போடுங்க. ஜப் சேரன் ஃபாத்திமா நௌஷிஃபா. ஓகே, ஃபாத்திமா ஷஸ்னா ஸ்டூடெண்ட். ஓகே, Fatima Shana, student. Rufka, undergraduate. Good. Housewife. Good. Housewife. Fatima Muhammad Fasid. Good. Ashafa, housewife. Okay, student. Where? Rukeha, student. Okay. Tarsana, housewife. Freelancer. Housewife, graduate, still not job. Okay, Tawfiq, Astra, business owner. Okay, Masi, housewife. Right, good. Muhammad Fazil, housewife and degree holder. Good. Housewife, Fima. சரி, மெஜாரிட்டி ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்ப எனக்கு தேவை என்னன்னு சொன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னா கேவலம் அந்த நிறைய பேர் இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானே, ஏன்னா அப்படித்தானே நீங்க என்ன செய்றீங்க கேட்டா சொல்லுவான், நீங்க ஹவுஸ் ஒய்ஃப், நீங்க படிச்சுக்கிறது, நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானே அப்படின்னு கேட்டீங்க சொல்லுவான். அது நான் கேவலப்படுத்த சொல்லல, ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது வந்து பெரிய ஒரு பொறுப்பான விஷயம் தெரியுமா? ஏன்னு சொன்னா
ஒரு வீட்டை நிர்வகிக்கிறது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. இப்ப நாம நினைக்கிறோம் வேலைக்கு போனா தான் ஒரு ஜாப் செஞ்சா தான் ஒரு இதை நடக்கும்னு சொல்லி. ஆனா ஒரு கேர்ள் ஒரு ஹவுஸ் ஒரு நடத்துறதே வந்து எவ்வளவு ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு நான் சொல்றேன் எக்ஸாம்பிள் பிராக்டிகலா ஒரு வீடு எடுத்தா அந்த வீட்டுக்கு ஒரு கேர்ள் இல்லாம இருந்தா ஒரு ஒரு லேடி லேடி இல்லாம இருந்தா வீடு வீடு மாதிரி இருக்காது. நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு எங்க அம்மா எங்க நிறைய பேர் நினைக்கிறாங்கதான் உம்மா இல்லாம அந்த வீடு வீடு ஆயிக்காது. அது வந்து ஏதோ என்னவோ தெரியாது. அதுல அந்த அவங்கதான் ஊழ ஒரு கலகலப்பாக ஒரு ஆக்டிவ் ஜோனா மாத்துவாங்க. சோ வீட்டுக்கு வாரது வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஒரு ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு விஷயம். ஓகே, நாங்க அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஓகே, சோ அந்த வகையில நாங்க அவங்களுக்கு நான் கட்டாயம் அவங்க வந்து வீட்டிலே இருந்து ஒரு இன்கம் ஏர்ன் பண்றாங்க, ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கூட்டானே நீங்க வெளியே போகாதீங்க, வீட்ல இருந்து இன்கம் ஏர்ன் பண்ணுங்க, வீட்லயே நீங்க க்ரோ ஆகுங்க, புது புது ஸ்கில்ல கற்றுக்கோங்க, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட நீங்க வளர்த்துக்கோங்க, நீங்க முன்னேறுங்க. இப்போ என்னதான் நீங்க ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் நீங்க சொந்தமா ஒரு 500 ஒரு 1000 ரூபாய் சல்லி உழைக்கிற டைம்ல அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தரும். சொல்றேன் ஆக்சுவலா சல்லி உழைக்கிறது வந்து எவ்வளவு அமௌண்ட் உழைக்கிறீங்க முக்கியம் இல்லை காய்ஸ். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தரும். 200 ரூபா உழைச்சாலும் சரி 100 ரூபா உழைச்சாலும் சரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில அடுத்த கட்டம் போறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட கொடுக்கணும்னு சொன்னா அந்த ஏர்னிங் முக்கியம். கொஞ்சம் ஏர்ன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு மனசுல அந்த ஒரு ஒரு வகையான புத்துணர்ச்சி வரும். அப்படிதான் ஒரு கான்ஃபிடென்ட் ஏழும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களோட லைஃப் நல்ல ஒரு லைஃபை மாற்றும், ஒரு பாசிட்டிவ். ஓகே ஃபைன் ரைட். இப்ப அடுத்த ஸ்லைட் நாங்க மூவ் ஆகும். உலகம் வந்து நீ வேகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. கேள்வி ஏ வரும் என்பதல்ல, நாம் தயாரா என்பதுதான். இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னுக்கு எங்களுக்கு எதுவுமே இயலாது. வீட்ல இருந்து ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது. ஏன்னா அப்ப உள்ள டிஜிட்டல் நாலேஜும் குறவு, விஷயம் பெருசா வர இல்ல. அப்ப எங்களால ஒரு ஒரு விஷயம் செய்யறது கஷ்டம். ஆனா இப்போ உள்ள காலம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வெரி வெரி எல்லாமே ஒரு போன்ல என்ன செய்யுது, ஒரு போன்ல எங்களால ஒரு உலகத்தையே ஒரு 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 இம்பாக்ட் உருவாக்கலாம். ஓகே, அவ்வளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. அப்போ நாம வீட்டுல இருந்தே இல்லாட்டி மத்த ஈக்கிற இடத்துல இருந்தே இன்டர்நேஷனல் கனெக்ஷனும் உங்களுக்கு ஒரு போனும் இருந்தா இனஃப் கைஸ். நான் சொல்றேன் இனஃப். நீ 1 லட்சம் மேல இன்கம் ஏர்ன் பண்ணேலும் ஒரு போனும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தா ஓகே. நான் சொல்லுவேன் எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணலாம்ங்கிறது. ஆனா இப்போ உள்ள காலத்துல ஏஐ வந்திக்குது, டிஜிட்டல் நாலேஜ் கூடிக்குது, பல நிறைய புது புது டெக்னாலஜி வந்திக்குது. இதை நாங்க எப்படி எங்களோட குரோத்துக்கு யூஸ் பண்ண சொல்லி பார்த்தோம்னு சொன்னா முந்தி என்ன செய்யணும்னா ஒரு ஸ்கில். இப்போ நாம ஒரு மணி ஏர்ன் பண்ண போறோம் சரியா, மணி ஏர்ன் பண்றதுக்கு நாம ஒரு ஸ்கில் தேவையா இல்லையா? 100% தேவை. அப்ப நாங்க ஒரு ஸ்கில்ல படிக்கணும்னு சொன்னா முந்தி வந்து என்ன செய்யணும், ஒரு கிளாஸ்க்கு போகணும், ஒரு சல்லி கொடுத்தா படிக்கணும். இப்ப படிக்கிறதுக்கு என்ன ஈஸி, படிக்கிறது எப்படி? ChatGPT இருக்குது, ஜெமினி இருக்குது, கிளவுட் இருக்குது, கிளவுட் எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் இருக்குது. நாங்க அதை யூஸ் பண்றது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. நிறைய பேர் எப்படி யூஸ் பண்றது, சும்மா அந்த கட்டுரை எழுதுறதுக்கும் கவிதை எழுதுறதுக்கும் பேஸ்புக்ல ஒரு போஸ்டர் போறதுதான் ஏஐ யூஸ் பண்ண தவிர யாருமே ஆழமா யூஸ் பண்றது இல்லை. நீங்க ஆழமா யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்கில்ல நீங்க மாஸ்டர் பண்ணலாம், ஒரு ஸ்கில்ல நீங்க நல்லா மாஸ்டர் பண்ணலாம். நீங்க அந்த ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட லேர்னிங் கூட போகுது, பிராக்டிஸ் கூட போகுது. நீங்க படிக்கிறீங்க, படிக்க 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 சொல்லுங்க பாப்போம், லேர்ன் பண்ணா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். எப்போ? முனுக்குள்ள எல்லாம் தூக்கி போடுங்க வெளியே. நீங்க எப்ப when you study, ஓகே, நீங்க எப்ப லேர்ன் பண்றீங்களோ, நாலேஜ் கெதர் பண்றீங்களோ, முனுக்குள்ள எல்லாம் தூக்கி போடுங்க, ஏர்னிங் உங்களுக்கு வரும். சரியா? சோ அந்த வகையில நாங்க இன்னைக்கு பார்க்க போற விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ஸ்கில் மூலமா இந்த ஏஐ யூஸ் பண்ணி அது மாதிரி எங்கிட்ட இருக்கிற ஸ்கில்ல கண்டுபிடிச்சி நாங்க எப்படி க்ரோ ஆகுறது,
ஏஐ டிஜிட்டலே சைடுக்கு தான் வச்சுக்கிட்டு அது ஃபுல்லா டிபெண்ட் பண்றது இல்ல. எங்களோட ஸ்கில்ல தான் நாங்க என்ன செய்ய போறோம், முணுக்க கொடுக்க போறோம். எங்களுக்கு நல்லா கதைக்க ஒரு மாறே கதைக்கிறதுனா என்ன நாங்க ஸ்கில். எங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஒரு வீடியோ எடிட் பண்ணணும்னு சொன்னா நாங்க அந்த ஃபீல்ட்ல எப்படி முன்னேறது. ஓகே, சோ இதெல்லாம் வந்து எங்களோட ஒரு பூஸ்ட், எங்களை பூஸ்ட் பண்ணும். இந்த ஓலவெல்ல சயின்ஸ் பாடம் படிச்சிருக்கீங்களா, இல்லாட்டி பயோ சயின்ஸ் படிச்சால் சரி இருந்தா ஊக்கின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊக்கி யார் சரி இதை சொல்லுங்களா? ஊக்கி சயின்ஸ் பாடத்துல படிப்பீங்க ஊக்கின்னு சொல்லி. யார் சரி இருந்தா யார் சரி ஒரு ஆள் இருக்கிறீங்களா ஊக்கின்னு சொல்லி படிச்சுக்கிறீங்களா? ஓல்வெல் சயின்ஸ் படத்துல இல்லை இப்போ சம்திங் ஏதாவது சொல்லி ஊக்கி. எஸ், ஊக்கின்னு சொன்ன நான் சொன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் கொஞ்சமா நடந்துட்டு அந்த ஊக்கிய போட்டா டக்குன்னு என்ன செய்யும், வேகமா நடக்கும். நானும் ஒரு பயோ ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்போ ஊக்கிங்கிறது என்னன்னு சொன்னால் எங்கட அந்த தாக்க வீதத்தை கூட்டும். அப்போ இந்த தாக்க வீதத்தை கூட்டுமாய் தான் இந்த ஏஐ டிஜிட்டல் விஷயங்களும். ஓகே, அப்ப நீங்க எவ்வளவுக்கு இதை நீங்க க்ரோ பண்ணி செய்றீங்களோ உங்களுக்கு என்ன செய்யலாம், அடுத்த கட்டம் முன்னேறி போகலாம். ஓகே ஃபைன், நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகும். ரைட், ஏஐ நம்ம கட்டணும். ஏன்னா என்னதுக்கு நம்ம ஏஐ படிக்கணும். இப்போ நான் முந்தி கஷ்டப்பட்டோம் பாருங்க படத்தை. 2 பேர் இருக்கிறார். ஒரு ஆள் வந்து கஷ்டப்பட்டு படியில ஏறுறாரு, இன்னொரு ஆள் பாருங்க ஒரு எவலேட்டர். ஏன்னா அந்த மோல்ல எல்லாம் அப்படி படியில அப்படி புஷ் இறங்கிட்டு வரும், அதுல அப்படி ஸ்மூத்தா வராரு. என்ன ரீசன்? அவரு ஏஐ படிக்கிறாரு, டிஜிட்டல் கூட என்ன செய்யறாரு, அவரு லேர்ன் பண்றாரு, புஷ்ன்னு வராரு, கஷ்டப்பட தேவையில்லை. அப்போ அதுக்கு நாம நாலேஜா இருக்கணுமா இல்லையா? எஸ், மொழ பாருங்க, நேரத்தை மிச்சப்படுத்தலாம். கஷ்டப்பட்டு நாம வந்து வேலையை செய்யல, வேகமாக என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். டிபெண்ட் பண்ண தேவையில்லை, எப்படி ஒரு டீச்சர் தான் வந்து படித்தவனும் அப்படின்னு இல்லை. அடுத்த விஷயம் என்ன, உற்பத்தி திறன் என்ன செய்யணும், கூட்டிக் கொள்ளும். ஓகே, 4வது என்ன, புதிய வாய்ப்புகளை என்ன செய்யலாம், எங்களை கண்டுபிடிக்கலும். இதுக்குதான் நாம என்ன செய்யறது, இந்த டிஜிட்டல் விஷயங்களையும் ஏஐ விஷயங்களையும் படிச்சு கொள்ளுது. ஓகே ஃபைன், அடுத்த விஷயம் பார்ப்போம். அடுத்த இது ரைட். 5 மினிட்ஸ்ல ஒரு மெஜிக் ஒண்ணு பார்ப்போமா? மெஜிக்னா பெரிய நீங்க நினைக்கிற மாதிரி மெஜிக்லாம் இல்ல, சும்மா ஒரு நாங்க எப்படி யூஸ் பண்றது சம்பந்தமா ஒரு டெமோ ஒன்று பார்ப்போம். சரியா? இப்போ ஒரு ChatGPT எடுப்போம், கென்வா எடுப்போம், ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவோம், இல்லாட்டி நாம ஒரு ஸ்கில்ல படிப்போம். நாங்க எப்படி ஒரு யூஸ் பண்ணி ஒரு ஸ்கில்ல படிக்கிறது பாப்போமா? சொல்லுங்களேன். சவுண்ட் இல்ல, ஆக்டிவ் ஆயிக்கணும் மனேஜா. சத்தம் நினைக்கல. உதாரணத்துக்கு ஒரு ஒரு டிரெக்ட் கிளாஸ்ல மனேஜா எப்படி கலகல பாய்க்கம் தானே, அதே மாதிரி ஒன்லைன்ல கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிப்பேன். வேணாம், நம்மளுக்கு வாய்ப்பு இல்ல டிரெக்டா கையிறது. புத்தகத்துல சொல்ல செய்வோம், புத்திரத்துல நான் வந்து பெயின் பண்ண செய்யறதுக்கு டிரெக்டா நல்லா ஆயிக்கும். சரியா? இப்ப நம்ம ஒன்லைன்ல மத்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆகிக்கிறது தானே, அவங்களுக்கு ஒரு ஆக்டிவா கொடுக்கணுமே. சரியா? இப்போ நாம ChatGPTக்கு நம்ம உதாரணத்துக்கு இப்போ ChatGPTக்கு போவோம். சரியா? இல்லைங்க வரேன், ஷேர் பண்றேன். ChatGPT தெரிஞ்சாங்க அது கேட்டு சொன்ன என்னன்னு தெரியாதவங்களுக்கு காட்சி வேலையே இல்லையே. தெரியும் தானே ChatGPT எல்லாருக்கும் தெரியும் பொதுவா. இப்ப எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, தெரியாதவர்களுக்கு இருந்தா கொஞ்சம் அதை இதாக்கணும் தானே, அதுதான் கேக்குது. ஓகே ஃபைன்.
No, sir. ஓகே ஃபைன். No, sir. ஓகே விளங்கு தானே? ரைட். இப்போ உங்களுக்கு விளங்கல சொல்லுங்கண்ணா, விளங்கு தானே? ஓகே விளங்குது, இப்ப விளங்குது. ஓகே 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 ஸ்கிரீனை பாருங்க, ஸ்கிரீனை பாருங்க. இப்போ நம்ம வந்து இப்போ நாம மெயினா யூஸ் பண்ணும்போது ஏக்கு ChatGPT தான். பிகாஸ் அது வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்ற நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ஏஐ டூல் தான் ChatGPT. இப்போ ChatGPT பொதுவா நீங்க என்னத்துக்கு நான் யூஸ் பண்றேன் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். உங்களோட கேட்கப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு என்னத்துக்கு நான் யூஸ் பண்றேன். இதுல போடுங்க யார் சரி வாய்ஸ்ல சொல்லக்கூடிய யார் சரி இதா வாய்ஸ்ல யார் சரி சொல்லுங்க பாப்போம் யார் சரி. ChatGPT எவ்வளோ ஃபீட்பேக் சொல்லுங்க. ChatGPT எதுக்கு எல்லாம் இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க மாதிரி பிசினஸ். ஓகே வேற வாய்ஸ்ல யார் சரி சொல்லுங்கண்ணே. ChatGPT-ய நான் என்னத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும். ஸ்டோரி செல்ஃப் வேற மத்தவங்க யூஸ் பண்ணிடுறியா? பொதுவா நீங்க யூஸ் பண்ணுவீங்க தானே, என்ன என்ன என்னென்ன யூஸ் பண்ணிக்கீங்க தெரியாதா? யாரும் சரி தெரியாதா? போஸ்ட் கிரியேஷன், போட்டோ, வீடியோ, சம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் போது இமேஜ் ஜெனரேஷன். ஓகே இப்போ நாங்க வந்து இப்போ நான் சொல்றேன் சிம்பிளா சொல்றேன். இப்போ நாம வந்து ஒரு ஏர்ன் பண்ண போறோம். எப்படி ஏர்ன் பண்ண போறோம்? முந்தி ஒரு போஸ்டரை நாம கிரியேட் பண்ணணும்னு சொன்னா ஒரு 1500 2000 கொடுத்தா ஒரு போஸ்டரை கிரியேட் பண்ணுவோம். இப்போ நீங்களே சொல்லுங்க, நாம வந்து ஒரு போஸ்டரை மேக் பண்ணி ஏர்ன் பண்ண போறோம். ஒரு போஸ்டர் மேக்கிங் ஒரு ஏர்ன் பண்ற ஒரு மெத்தட். அப்போ அந்த போஸ்டரை மேக் பண்றதுக்கு ஏஐயோட கதைக்கிற ஒரு மெத்தட் ஒன்று தெரியுமா? ஏஐயோட கதைக்கிற மொழி என்ன சொல்லுங்க யாருக்கு தெரிஞ்சாலுக்கோ கையோசுங்க. ஏஐயோட கதைக்கக்கூடிய மொழி ப்ராம்ப்ட் சஃப்ரான் குட். அதாவது நாம ஒரு ஒரு மனுஷனோட கைக்கிற டைம்ல எப்படி நாம மொழி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஏஐயோட கைக்கிற டைம் நாம என்ன ஒரு மொழியை யூஸ் பண்ணுவோம்? ப்ராம்ப்ட் நாம சொல்லுவோம். எப்படி ஒரு ப்ராம்ப்ட். இப்ப நான் அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி இந்த இதுல வந்து எல்லாரும் தான் எல்லா வகையான ஆளுக்கு தான் இருக்கிறீங்க சரி தானே? ஏஐ யூஸ் பண்ண ஆளுக்கோ அட்வான்ஸா யூஸ் பண்ண ஆளுக்கோ சில விஷயங்கள் அறவே தெரியாது. சரி நமக்கு ஏஐ யூஸ் பண்ண தெரியும், இதை வச்சு எப்படி மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி தெரியாத ஆளுக்கா அப்படி நீக்கிறீங்க. நான் இப்ப சிம்பிளா ஒரு உதாரணத்தை உங்களுக்கு மூலமாக நான் ஒரு ஒரு இன்கம் வே நான் சொல்லணும். சிம்பிள் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு இன்கம் வே நான் சொல்ல போறேன். அதுதான் போஸ்டர் கிரியேஷன். நீங்க சும்மா போஸ்டர் எனக்கு தாங்கன்னு சொன்ன ஒரு பிசினஸ் போஸ்டர் ஒண்ணு நீங்க மேக் பண்ணீங்க. மேக் பண்ணிட்டு அது ஒரு பிசினஸ் ஓனருக்கு என்ன செய்றீங்க? சார் நான் ஒரு போஸ்டர் ஒரு மேக் பண்ணிட்டேன், எனக்கு 1500 தாங்க அப்படின்னு கேட்டா அவர் தருவாய். யாது நீங்க அவருக்கு தேவையான பிசினஸ் போஸ்டர் அவருக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே அது ஒரு இன்கம் வே. அப்போ அந்த போஸ்டர் எப்படி கிரியேட் பண்றது ஃபர்ஸ்ட்டுக்கு சரி சொல்லுங்க யார் சரி டாபிக் நாம ஒரு கிரியேட் பண்ணுவோம். லைவ் டெமோன்னு பார்ப்போம். நான் சொல்றேன் எப்படி நாம லைவ் டெமோன்னு பார்ப்போம். ஒரு நார்மல் போஸ்டர் சும்மா நாம அடிச்சு ஒரு போஸ்டர் ஜெனரேட் பண்றதுக்கும் நல்ல ஒரு ப்ராம்ப்ட் எடுத்து போஸ்டரும் ஜெனரேட் பண்றோம். நான் சொல்றேன் guys, ஒரு போஸ்டர் நீங்க ஜெனரேட் பண்ணீங்கன்னு சொன்னால் 1500 ஒரு போஸ்டருக்கு கொடுக்கலாம். ஒரு 1000 அட்லீஸ்ட் 1000 ரூபாய் அவ்வளவுக்கு பெருமதிக்கு ஒரு போஸ்டர் இல்லை. அந்த போஸ்டரை ஒரு பிசினஸ் ஓனருக்கு அவர் போட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் செய்யற ஒரு ஆள், டிராவல் ஏஜென்சி செய்யற ஒரு ஆளுக்கு அனுப்புறீங்க. எப்படி சார் நான் உங்களோட ஏஜென்சிக்கு நான் ஒரு போஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், நீங்க பாருங்க ஓகேன்னு சொன்னா நான் உங்களுக்கு போஸ்டர் செஞ்சு தரேன். மாசத்துக்கு ஒரு 20 ஒரு 30 ஒரு போஸ்டர் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க எனக்கு வந்து ஒரு 5000 தாங்க மாசம்.
பெரிய அமௌண்ட் தேவையில்லை. 5000 கேளுங்களேன், தருவை. கஷ்டம் இல்லை. இந்த 5000 ரூபாய் சல்லி உழைக்கிற கஷ்டம் இல்லை. நான் சொன்னது இது சிம்பிள் இன்கம் வே நான் சொல்றேன். ஓகேயா? சரி, யார் சரி ஒரு டாபிக் ஒன்று சொல்லுங்க. நாம ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுவோம். எந்த பிசினஸ் கிரியேட் பண்ணுவோம் சொல்லுங்கண்ணே. கிரியேட் பண்ணுவோம், பாப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி சொல்லுங்க. நாம கிரியேட் பண்ணுவோம் லைவ்ல. ஃப்ரம் எப்படி டைப் நான் சொல்றேன். இப்போ நீங்க பாருங்க. சரியா? நான் பாருங்க, நான் சொல்றேன். ஓகே ரைட். எந்த பிசினஸ்க்கு நாம ஒரு எஜுகேஷன் சென்டர், ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஓகே, நாம ஒரு எஜுகேஷன் ஒரு சமமான போஸ்டர் நாம ஜெனரேட் பண்ணுவோமே. ரைட். எஜுகேஷன்ல யாருக்கு? எந்த எந்த எஜுகேஷன்? உங்களோட கிளாஸுக்கு போஸ்டர். ஓகே ரைட். நான் வந்து நம்மளோட ஏஐ டிஜிட்டல் நாம ஒரு கோர்ஸ் ஒன்று கொடுக்கலாம் தானே. ரைட். இதுக்கு நாம ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோமா? ரைட். பாருங்க, நான் வந்து லைவ் டெமோலயே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, கிரியேட் போஸ்டர் ஏஐ இன் டிஜிட்டல் கோர்ஸ். சரியா? பாத்தீங்களா? இப்ப போஸ்டர் கிரியேட் பண்ணது கொஞ்சம் வெயிட் பார்ப்போம். எப்படி ஒரு போஸ்டர் நான் சும்மா தான் கொடுத்தேன். நான் வந்து பெருசா கொடுக்கல. பாருங்க எப்படி கொடுத்தேன். கிரியேட் அ போஸ்டர் ஏஎன் டிஜிட்டல் கோர்ஸ், இப்படிதான் கொடுத்தேன். அது சும்மா எல்லார மாதிரி கொடுக்குறது. சும்மா நார்மலா கொடுத்து பார்க்கறேன் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? அதாவது நாங்க இதை வந்து நாங்க எப்படி யூஸ் பண்றோம், நாங்க எப்படி கதைக்கிறோம். இப்ப நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு ஆளோட கதைக்கிறீங்க. நீங்க ஒரு ஆளோட கதைக்கிற டைம்ல நீங்க என்ன செய்ய கேட்கறது? ஒழுங்கா கழிக்காம உங்களோட கம்யூனிகேஷனை எனக்கு இது மட்டும் தாங்கல. எனக்கு வந்து உதாரணத்துக்கு ஊடு கட்ட போறீங்க. ஊடு கட்ட போற டைம்ல எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலா எனக்கு ஒரு ஊடு ஒன்று கட்டணும். கல்லு கொஞ்சம் என்ன செய்ய போறீங்க? பாத்தீங்களா? இப்போ போஸ்டரை பாத்தீங்களா? பாத்தீங்களா? போஸ்டரு சும்மா தான் கொடுத்தேன். நான் வந்து சும்மா டிஜிட்டல் கோர்ஸ் ஃபார் லேடிஸ் சும்மா தான் கொடுத்தேன். இதே போஸ்டரை நான் நல்லா கதைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் அடிங்க அப்படின்னு சொல்றதுக்கும் வீட்டுக்கு இந்த மாதிரி கலருக்கு இந்த மாதிரி மேட்ச் பண்ணி இந்த கலர்ல பிங்க்ல லைட் பிங்க்ல அடிங்க அப்படின்னு சொன்னா எப்படிக்கும்? நல்லா இருக்கேன் தானே? சும்மா வீட்டுக்கு பெயிண்ட் அடிங்க ஏதாவது கலர்ல அடிக்கிறேன்னு சொல்றதுக்கும் இந்த கலர்ல லைட் கலர் இது ஒரு கொஞ்சம் டார்க் கலர் மெரூன் கலருக்கு வாசா இந்த மெட்டீரியல்ல இந்த மாதிரி அடிங்க ஒரு ஆளுக்கு சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் தானே? நம்மளோட டேஸ்ட் ஏத்தாப்புல இருக்கும் தானே? நம்மளுக்கு நாம எதிர்பார்த்த விஷயம் கிடைக்குமா இல்லையா? காய் சொல்லுங்களேன் கமெண்ட்ல. நம்ம சும்மா வீட்டுக்கு பெயிண்ட் அடிங்க அப்படின்னு சொன்னா என்ன பையனாலும் அடிக்கும். அதே மாதிரி நேயும் அப்படித்தானே? அப்போ நாம ஸ்பெசிபிக்கா சொல்லணும். எனக்கு இப்படி வரும். ஓகே, இப்ப நான் இதே விஷயத்த நான் வந்து கொஞ்சம் ரீமோடிஃபை பண்ணி அடிக்கிறேன். சரியா? பாருங்க. இப்ப நான் இடிக்கிறேன்னு சொன்னா பாருங்க, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. act as a 20+ 20 years experience professional graphic
designer and customer psychology expert, creator, visual branding, edit poster for AI digital course. இப்ப பாருங்க, நான் எப்படி அடிச்சுக்கிறேன், ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு கிராஃபிக் டிசைனர் எப்படி கிராஃபிக் டிசைன் பண்ணுவார், அதே மாதிரி நீ நினைச்சு எனக்கு கஸ்டமர் சைக்காலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு விஷுவலா மேக் பண்ணி எனக்கு ஒரு ஏஐ டிஜிட்டல் கோர்ஸ் ஒன்று செஞ்சுதா. இப்ப நான் கேட்கிறேன், சரியா பாபம் எப்படி வருதுன்னு சொல்லி. சரியா, நாங்க எவ்வளவுக்கு ஸ்பெசிபிக்கா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க கொடுக்குற டைம்ல நல்ல ஒரு அவுட்புட் என்ன செய்யலாம் எங்களால எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். நாங்க சும்மா கேட்டோம்னு சொன்னா எங்களுக்கு பெரிய ஒரு அவுட்புட் எதிர்பார்க்க முடியாது. நல்லா பாருங்க, எக்டாஸ்னு சொன்ன நடி, நீ வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு 20+ ஒரு கிராஃபிக் டிசைனர் நடி, நீ நடிச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்டரை தா, ஓகே எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுத்தா. இப்ப அப்படி நான் கேட்கிறேன், இப்ப பாப்போம் எப்படி ஒரு அவுட்புட் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். நாங்க எவ்வளவுக்கு டேட்டாவை கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும், நல்ல ஒரு அவுட்புட்டை கொண்டு தரும். நாங்க சும்மா ஒரு போஸ்டரை கிரியேட் பண்ணா அது எல்லாரும் போஸ்டரை கிரியேட் பண்ணுவோம், அதை வச்சு நாங்க மணி மேக் பண்ண முடியாது. ஸ்பெசிபிக்கா நாங்க நல்லா ஒரு ஒரு பார்த்தோன்னே கஸ்டமருக்கு அட்டென்ஷன் ஆகுற மாதிரி ஒரு போஸ்டரை கிரியேட் பண்ணு சொன்னா அதை வச்சு நாங்க பிசினஸ் ஓனர்கிட்ட மினிமம் மந்த்லி 5,000 நாங்க ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். சிம்பிளா நான் சொல்றேன், இதெல்லாம் ஒன் ஆஃப் த வே. பாப்போம் இந்த ஒன் லாஸ்ட் வீக் சொல்லி வருது, இப்ப வந்த போற நான் இன்ஷால்லா அதை பாவம் எப்படி அதுல இடிக்க போகுது, அதை ஃபீச்சர் எப்படி இடிக்க போகுது, எப்படி ஒரு போஸ்டரை கிரியேட் பண்ணுது. தமிழால கிரியேட் பண்ணலும், இங்கிலீஷால கிரியேட் பண்ண, தமிழ் ஃபோன்ட்டை நல்லா என்ன செய்ய நல்லா இருக்கு. தமிழ் ஃபோன்ட் நான் பார்த்தோமே நல்ல தமிழ் ஃபோன்ட்டா இருக்குது. ஸோ பாப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. ஓகே ஃபைன், பாப்போம். பார்த்துட்டு யாருமே அட்டென்ஷன் ஆயிடுங்க, ஆசையோட படிங்க, என்னால ஏலாது இது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களால கஷ்டம் தான் கைஸ். நினைஞ்சா என்னால ஏலாதுன்னா ஏலாது, நான் கடைசி வரைக்கும் ஏலாது, என்னால ஏலும், நான் ட்ரை பண்ணுவேன். அல்ல என்ன சொல்றான், அல்ல எங்களுக்கு என்ன சொல்றான் சொல்லுங்க அப்போ. அல்ல சொல்றான் நீ வந்து ட்ரை பண்ணு, முடிவை நம்மடதா, அவ்வளவுதான். அப்ப நாம எங்கட படிக்கிறது, கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்றது, எங்களோட விஷயம் ட்ரை கொடுக்கறது எல்லாம் செய்யறது எங்களால ட்ரை பண்றது. ட்ரை பண்ணிட்டு அல்லாட துவாக்குறது, அப்புறம் அல்லாட வேலை அது. அது அல்லாட புறத்திலேயே நிறைய விஷயங்கள் கிடைக்குமே எங்களுக்கு. விஷயம் என்னங்குதா, ரைட் வருது பார்ப்போம். எப்படி இந்த போஸ்டர், இந்த போஸ்டர் எப்படி இரு சொல்லுங்க பாப்போம். இந்த போஸ்டரை விட இந்த போஸ்டருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்களேன். இந்த போஸ்டருக்கும் இந்த போஸ்டருக்கு என்ன வித்தியாசம்? இதுல சும்மா லைட்டா தான் இரு பாத்தீங்களா, ஆனா இது எப்படி இது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா இருக்குது. இப்ப இதே நல்லா மாத்தி கேட்க நம்ம என்ன செய்யலாம், நல்ல ஒரு போஸ்டர் நாம ஜென்ரேட் பண்ணி கொள்ளிடும். இது சும்மா இதோட நல்லா ஜென்ரேட் பண்ணிடும், நிறைய ஜென்ரேட் பண்ணிடும். இப்ப கெச்சியா இருக்குது, ஓகே எஸ் அதை நாங்க மாத்துவோம். இப்படித்தானே ஆரம்பத்திலே எல்லாமே சரி வராது. கெச்சியா இருக்குதுன்னு சொன்னா கூட இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஓகே குட், இப்படித்தானே எல்லாமே வராது ஆரம்பத்துல.
அப்ப நாம என்ன தெரியுமா செய்வோம், இதை கேட்டு 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 நல்லா நல்ல ஒரு ஃபாண்ட்ல நாங்க எடுப்போம். இதெல்லாம் வந்து பிராக்டிஸ்ல தான் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. இது சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன். இதே மாதிரி நாங்க எங்கட சின்ன சின்ன பிசினஸ் செய்யறவங்களுக்கு ஏஐ மூலமா ஒரு போஸ்டர் கொடுத்து நாங்க அதன் மூலமா பண்ணிக்கொள்ளும். நல்ல பிசினஸ் செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாரும் கட்டாயம் தேவை, மார்க்கெட்டிங் தேவை. கட்டாயமாவோட போஸ்டரை நீங்க என்ன செய்யலாம், ஜென்ரேட் பண்ணி கொடுத்தால் அதன் மூலமா ஒரு 500-1000 ரூபாய் கிடைச்சா உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம். ஓகே ஃபைன். இப்ப நாங்க எங்களோட ஸ்லைடுக்கு மூவ் ஆவோம். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும். நாங்க ஸ்லைடுக்கு மூவ் ஆவோம் இப்போ. ஓகே, ஏன்னா இதுல நாம வெபினார் தானே எல்லாத்தையும் கணக்கில மென்ஷன் பண்ணே இல்லாது. நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா விஷயத்த சொல்லிக் கொள்றேன். அப்ப 5 நிமிட மெஜிக்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு முக்கியமாக இருக்குது. ஓகே ஃபைன். அடுத்த விஷயம் பார்ப்போம், அடுத்த ஸ்லைடு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கான ஏஐ வாய்ப்புகள் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது உங்களுக்கு ஏஐ மூலமாக நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எடுக்கிற ஒரு பெனிஃபிட் தான் எஜுகேஷன், வேகமான கற்றல். ஓகே, நீங்க இதே ஏஐல 100 ஃபீச்சர் இருக்குது. ஸ்கில்ல படிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை நான் சொல்லி தருவேன். எப்படி நாங்க எனி ஸ்கில், வீடியோ எடிட்டிங், மெஹந்தி, பிரைடல், என்னதையும் நாம படிக்கலாம். ஒரு ரியல் ஹியூமன் எப்படி எங்களுக்கு படித்து தருவா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலாம், நீ வெப் டிசைனும் படிக்கலாம். நீங்க எப்படி ஒரு ரியல் ஹியூமன்ட்ட படிப்பீங்களோ அதே மாதிரி என்ன செய்ய மூலால படிக்கலும். கல்வி மற்றும் வேகமான கற்றல். 2வது ஃப்ரீலான்சிங், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி செய்யலாம். 3வது தொழில் வளர்ச்சி. நீங்க ஒரு ஸ்கில்ல கற்றுக்கிட்டு அதே ஸ்கில்ல வைக்க மாட்டீங்க, அப்டேட் பண்ணிட்டே இருந்தால் உங்களோட பிரெயின் உங்களோட எல்லாமே என்ன செய்ய போகுது, நல்ல ஒரு ஸ்கில்க்கு அடுத்த லெவலுக்கு போகுது. சோசியல் மீடியா புதிய வருமானம். நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன போஸ்டர் ஷேர் பண்ணி பிசினஸ் ஓனருக்கு ஷேர் பண்ணி பிசினஸ் ஓனர் அவரை சோசியல் மீடியாக்களை ஷேர் பண்ணுவார், டிக்டாக்ல ஷேர் பண்ணுவார், சோசியல் மீடியாக்களை ஷேர் பண்ணுவாரு. அதன் மூலமா உங்களுக்கு ஒரு இன்கம் ஒன்று வரப்போகுது. சிம்பிள் காய்ஸ், கூட கஷ்டப்பட தேவை, ஈஸியா இன்கம் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். இது வந்து ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொள்ளலாம், அது ஒரு பெரிய ஒரு செக்ஷன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல வந்து எல்லாத்தையும் சொல்ல இல்லாத கொஞ்சமா ஒன் பை ஏன்னா இதுல எல்லாமே இருக்கிறாங்க. சின்னதா உடனே எங்களுக்கு கேப்சர் பண்ணி கொள்ளல, அது மெதுவாக எங்களால பிடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்றவங்க நிற்கிறாங்க. அப்ப நாங்க எல்லாரையும் டார்கெட் பண்றது தானே வேணும். அதனால நம்ம பேசிக்லேயே போவோம். சரியா? அப்ப இது நல்ல விளங்கி கொள்ளணும். இதுல பொட்டன்சியல். ரைட், அடுத்த ஸ்லைட பார்ப்போம். இதுல அடுத்த ஸ்லைட் என்ன சொல்றாங்க என்றால், இங்க பாருங்க, பலர் செய்யற மிகப்பெரிய தவறு என்ன பார்ப்போம். பலர் வந்து ஏ இருந்தாலும் டிஜிட்டலை யூஸ் பண்ணாலும் படிப்பாங்க, பட் அவங்க என்ன செய்யறாங்க, பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் படிப்பாங்க, பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க, வழிகாட்டுதல் அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி ஒண்ணு இல்ல. இப்ப நான் குயிக்ஸா ஒரு கம்யூனிட்டியை தானே ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ள வந்து ஒரு ஆள் தெரியாத ஆள் வந்து ஒரு தெரிஞ்ச ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்கட கைடன்ஸ் கேட்பாங்க. நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க இந்த வேக்க முடிச்சீங்களா, ஏன் வேக்க முடிக்கல விளைஞ்சா, அப்படி நான் வந்து பின்னுக்கால உங்களோட புஷ் பண்ணிட்டே இருப்பேன். புஷ் பண்ணிட்டே இருந்தா நீங்க என்ன செய்வீங்க, உடனே அந்த விஷயத்த செய்வீங்களா இல்லையா? 100% செய்வீங்க. ஓகே, அப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னால் பிராக்டிஸ் பண்ணணும், வழிகாட்டல ஏற்கணும். நாம கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணால் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஆள் ஒரு ஸ்கில்ல 10,000 மணி நேரம் ஒர்க் பண்ணா அந்த துறையில அவர் மாஸ்டர். எத்தனை மணி நேரம்? 10,000 மணி நேரம். 10,000 மணி நேரம் யாரு ஒர்க் பண்றாரோ அந்த ஒரு ஃபீல்ட்ல ஏஐ பத்தி படிக்கிறாரோ அவர் அந்த ஏஐ மாஸ்டர். எனி ஸ்கில் 10,000 மணி நேரம் நீங்க அதுல ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாதான் நீங்க அதுல மாஸ்டர் ஆகலாம். ஓகே ஃபைன். அடுத்த ஸ்லைட பார்ப்போம். இப்ப பாருங்க என்னென்றால், இப்ப பழைய முறை வீடியோ பாக்குறது, பழைய விஷயம் என்ன, யூடியூப்ல திறந்து வைக்கிறது, வீடியோ பாக்குறது, மூடி வைக்கிறது. இப்ப என்ன, வழிகாட்டுதல் கூடிய எங்களோட பிராக்டிஸ். குயிக்ஸ் வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் மூலமா வழங்கும், ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட். 2வது என்ன, தனியா படிக்கிறது. இங்க வந்து என்ன செய்யறது, உச்சாமான கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னா எல்லாருமே படிப்பாங்க, நான் கைட் பண்ணுவோம். அப்போ சந்தோஷமான ஒரு சூழல் இங்க உருவாகும், படிக்கக்கூடிய ஒரு என்வைரன்மெண்ட் உருவாகும். 3வது என்ன, தியரி மட்டுமே படிக்கிறது.
எப்படி படிக்கிறது ப்ராக்டிஸ் இல்லை. இது நான் லைவ் ப்ராஜெக்ட் பண்ணா காட்டின லைவ் ப்ராஜெக்ட் தொடரான சப்போர்ட் அப்படி இருக்கிற டைம்ல நீங்க எல்லாமே முன்னேறுவீங்க guys. ஒரு ஆள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும், இன்னொரு ஆள்கிட்ட ஒரு ஆள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிப்பாரு, ஒரு ஆள் வெப் டிசைனிங் படிக்கும், ஒரு ஆள் வந்து மெஹந்தியை படிக்கும், ஒரு ஆள் பிரைடரை படிக்கும், ஒரு ஆள் வந்து அந்த ஹெனா இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ல படிக்கும். இப்படி படிக்கிற டைம்ல ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஹெல்ப் guys. ஒரு ஆள் வீடியோ எடிட்டிங் தெரியும், ஒரு போஸ்டர் ஒரு ஆள் மேக் பண்ணும், ஒரு ஆள் வந்து நல்லா கதைக்க தெரியும், சேல்ஸ் பண்ண தெரியும். அப்போ ஒரு ஆள் நல்ல ப்ராடக்டை மேக் பண்ணணும்னு சொன்னால் குயிக்ஸ் கம்யூனிட்டி என்ன செய்யும், அவ்வளோ பேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு இன்கம் கொண்டு வரும். நான் சொன்ன சரியா? ஒரு ஆள் வந்து நல்ல ஒரு ப்ராடக்டை உற்பத்தி செய்றீங்க, ஓகே, அவங்களுக்கு எல்லாமே செய்ய இயலாது. அப்போ ஒரு கேர்ள் வந்து அவங்களுக்கு ஒரு போஸ்டரை மேக் பண்றா, இன்னொரு கேர்ள் அந்த போஸ்டரை அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றா. அதுக்கு இன்னொரு கேர்ள் என்ன அவ ஓடஸ் எடுத்துட்டு வாரா. அப்ப இவளுக்கும் ப்ராஃபிட், அவளுக்கும் ப்ராஃபிட். ஓகேயா? எல்லாம் ஓகே. இப்போ அவங்களும் ஏர்ன் பண்றாங்க, நீங்களும் ஏர்ன் பண்றீங்க. இவங்க ப்ராடக்டை வித்து ஏர்ன் பண்றாங்க, இன்னொரு கேர்ள் அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணி ஏர்ன் பண்றாங்க, இன்னொரு கேர்ள் அந்த மார்க்கெட்டிங் பண்றதுக்குள்ள ஒரு போஸ்டரை கிரியேட் பண்றாங்க, ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்றாங்க, அதன் மூலமா அந்த கேர்ள் ஏர்ன் பண்றாங்க. நீங்களே எல்லாம் செய்ய முடியல. 3 பேரும் ஒன்னா இருந்தா சக்சஸ் தானே. இப்ப நடக்குது எல்லாமே தனித்தனிய, இவங்களுக்கு தனியே, இவங்களே தனியே, இவங்களே எல்லாம் தனித்தனின்னு சொன்னா யாரு வித்துறது கடைசியில? கஷ்டம். இந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்காக தான் நான் குயிக்ஸ உருவாக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு முயற்சி. நம்மளை எதிர்பார்க்கப்படிதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கணும். இவங்களை ஒரு சக்சஸ்ஃபுல்லா அவ்வளோ பேரையும் கோஆர்டினேட் பண்ணி இவங்க அவ்வளோ பேரையும் வின் பண்ண வைக்கணும். இதான் எந்த ஒரு பெரிய ஒரு ஆசையா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது நடக்கும். ஓகே ஃபைன். இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் மூவ் ஆகும். ஓகே, அடுத்த ஸ்லைடு. ஓகே பாருங்க, அடுத்த ஸ்லைடு என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால், அடுத்த ஸ்லைட பாருங்க. குயிக்ஸ் வந்து உங்களை எப்படி வர வைக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு ஏஐ நாலேஜை தருது, ஓகே, டிஜிட்டல் திறன்களை தருது, இணையதள சேவைகள். இப்ப உதாரணத்துக்கு குயிக்ஸ் என்ன செய்யும், நீங்க ஒரு போஸ்டரை மேக் பண்ணிட்டீங்க, குயிக்ஸ் என்ன செய்யும் உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஓனரை கனெக்ட் பண்ணும். இதான் குயிக்ஸ் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். நீங்க ஒரு போஸ்டரை மேக் பண்ணிட்டீங்க, குயிக்ஸ் உங்களுக்கு என்ன செய்யும், சப்போர்ட் பண்ணும். எப்படி இந்த போஸ்டர் மேக் அந்த கேர்ளை ஒரு பிசினஸ் லேடி ஒரு ப்ராடக்டை வச்சுப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது இது எப்படி நான் மார்க்கெட்டிங் பண்றது, எப்படி சேல்ஸ் பண்றது, எப்படி நான் ஒரு போஸ்டரை டிசைட் பண்றது, அவங்களுக்கு தெரியாது பாவம். அப்ப நாங்க என்ன செய்வோம், இந்த கேர்ளுக்கு பிசினஸ் அந்த கேர்ளுக்கு இவங்களை கனெக்ட் பண்ணுவோம். அப்ப அவங்களுக்கும் ஒரு இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களும் இவங்களோட ப்ராடக்டை செல் பண்ணக்கூடியதா இருக்கும். ஓ இல்லையா? நான் சொன்னது சரியா போலையா? சொல்லுங்க, நான் சொன்னது சரியா போலையா? இது எப்படியான விஷயங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுது. அப்ப ஒரு கேர்ள் ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி செய்யறா, ஒரு கேர்ள் சேவிஸ் நல்லா டீச் பண்ண தெரியுமா அவளுக்கு, ஒரு பாய்க்கு நல்லா டீச் பண்ண தெரியும், ஒரு பாய்க்கு நல்லா வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியும். பட் அவருக்கு ப்ராஜெக்ட் இல்ல, என்னத்தையும் வீடியோ எடிட் பண்ணி தெரியும். அவருக்கு ஒரு ப்ராடக்டையோ ஒரு சேல்ஸையோ கொடுத்தா தானே அவர் வீடியோ எடிட் பண்ணி அவரை இன்கம் ஏர்ன் பண்ணுவாரு. சும்மா வீடியோ எடிட்டிங் திறமை வச்சு இன்கம் ஏர்ன் பண்ணிடுமா? ஏதாது. ஓகே, அப்ப நாம குயிக்ஸரை அவ்வளோத்தையும் என்ன செய்யறோம், கோஆர்டினேட் பண்றோம். இதுதான் குயிக்ஸரை பெரிய ஒரு உங்களுக்கான வாய்ப்பு. ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இதை கொண்டு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இதன் மூலமாக நாம இதை அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போறோம். ஓகே, அடுத்த ஸ்லைட நாங்க பார்ப்போம். இப்போ சக்சஸ் எப்படி நாம வந்து அப்படி ரூட்டுக்கு போறதுன்னு சொன்னால், மூலாவது என்ன, மூலாவது நம்ம டியூரேஷன். ரைட், இன்றைக்கு டேல இன்றைக்கு மார்னிங் இதை செய்யணும், படிச்சு சாப்பிட்ட போறோம் இதை செய்யணும், நைட்டுக்கு இதை செய்யணும். இப்படி ஒரு நாங்க டைம் ஷெட்யூல பிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு பிறகு டாபிக்ஸ் முக்கிய தலைப்புக்கு நாம என்ன செய்யறோம், ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கு பிறகு ப்ராக்டிக்கல் படிக்கிறது, ப்ராக்டிக்கல் குயிக்ஸோட டச்ல இருக்கிறது, அப்படி க்ரோ ஆகுறது குயிக்ஸோட விஷயம் விளங்குதா? இதான் என்ன செய்ய போகுது, உங்களுக்கு வெற்றிக்கான உங்களுக்கான ஒரு பாதையாக இருக்க போகுது. ஏன்னா தனிய போராடுற இப்ப வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் தனிய போராடுறது. அதனால நீங்க எல்லாமே சேர்ந்து போராடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கோர்ஸை நாங்க
வடிவமைச்சிக்கிறோம். ஓகேயா? ரைட். அடுத்த ஸ்லைட் நாங்க பார்ப்போம். லாஸ்ட் ஸ்லைட். இப்போ குயிக்ஸோட நீங்க இணைய ஆசைப்பட்டால், குயிக்ஸோட இணையறதுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் குயிக்ஸ் கம்யூனிட்டியோட ஜாயின் பண்ணுங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஸ்பெஷலா எங்களுக்கு குயிக்ஸோட ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் மெம்பர்ஷிப் வச்சுக்கிறோம். ஆனா அந்த ஏஐ டிஜிட்டல் கோர்ஸ் அறிமுகப்படுத்திக்கிற மெயின் ரீசன் சொன்னால் இதுல ஜாயின் பண்ண அவ்வளோ மெம்பருக்கும் நாங்க வந்து மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீயா எடுக்கிறோம். அதனால நாங்க இந்த கோர்ஸ்ல என்னதை படிப்பிக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து லைட்டா உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். ஏன்னா இதுல எல்லாத்தையுமே செய்ய இயலாது. பேமெண்ட்டும் குறைவா தான் வச்சுக்கிறோம். எல்லாரும் பயனடையணும், எல்லாருமே இதை வந்து அடையணும் அப்படிங்கிற மாதிரி பேமெண்ட்டையும் குறைவா தான் வச்சுக்கிறோம். அதை உங்களுக்கு காட்டுறேன் அதுல என்ன படிப்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஓகே ஃபைன். பாருங்க ஸ்கிரீனை. ஸ்கிரீனை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸ்கிரீன் விளங்குதா? இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஏஐ ஸ்கில் ப்ரோக்ராம். ஓகே, இதுல வந்து நாங்க வந்து பிளான் பண்ணிக்கிறோம் வந்து மெயினா லேடிஸ்க்கு தான், பட் ஜென்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது வீட்ல இருந்து டைமை கொடுத்து படிக்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம் ஜென்ஸும். ஓகே, ஏன்னா இது வந்து பொதுவா வந்து அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யறது பொதுவாக லேடிஸ் தான். ஸோ அவங்கள பேஸ் பண்ணி தான் நாங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம். ஜென்ஸும் உங்களுக்கு ஏழுன்னு சொன்னா நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நான் ஜென்ஸுக்கு வேறையா எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் செட் பண்ணி கொடுக்கலாம். இதுல வந்து சோசியல் மீடியா எப்படி யூஸ் பண்றது, பிசினஸ் எப்படி நாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கொள்ள, நாலேஜ் எதை பண்ணிக்கொள்வது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி கைடன்ஸை நாங்க வந்து தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்ளது, ஏஐ டிஜிட்டலை நாங்க பயன்படுத்தி என்ன செஞ்சு கொள்ள விஷயங்கள் தான் இந்த கோர்ஸ்ல இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த விஷயங்கள் வந்து என்ன படிக்க போறீங்க பாருங்க. என்ன படிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க என்ன படிக்க போறீங்க நீங்க. இப்போ ஏஐ நாங்க எப்படி தன்னம்பிக்கையோட பயன்படுத்துறது, ஏஐ நாங்க எப்படி தன்னம்பிக்கையோட பயன்படுத்துறது, வீட்டில இருந்து வருமான வாய்ப்புகளை எப்படி உருவாக்குறது, தனிப்பட்ட டிஜிட்டல் வளர்ச்சி, உங்களோட பிசினஸ் எப்படி வளர்க்கறது, எப்படித்தானே எங்கட பிசினஸ் இந்த டிஜிட்டல் ஏஐ மூலமா எப்படி வளர்க்கறது, நாலாவது சோசியல் மீடியாக்களை எப்படி சரியா பயன்படுத்துறது, அஞ்சாவது உங்களோட பிள்ளைகளுக்கு தானே, உங்களோட பிள்ளைகளுக்கு டீச்சர் தேவையில்லை, நீங்க டீச்சரை பத்தி காட்சிப்படுத்த கூடாது. பிள்ளைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலையா, ஏஐட்ட போறீங்க, ஏஐட்ட கேட்குறீங்க, விஷயத்த பிள்ளைக்கு படிச்சு கொடுக்குறீங்க. இதுதான் செய்யக்கூடிய விஷயம். பிள்ளைக்கு இப்ப நீங்க உங்களோட புள்ள வந்து எதிர்காலத்துல ஏஐல வைக்க போகுது, ஓவா இல்லையா? ஏஐல வைக்க போகுது. அப்ப ஏஐல வைக்கிற டைம்ல உங்களோட புள்ள கேட்கும் ஏஐல நாங்க என்ன செய்யறேன்னு சொல்லி. அப்ப நீங்க கட்டாயம் சொல்லணும் வந்து அந்த நாலேஜ் எடுத்துக்கொள்ளணும். நாலாவது டீச்சிங்க லேர்னிங் எளிதாக்குறது, எப்படி நாங்க ஒரு டீச் பண்ண லேர்ன் பண்றது. அடுத்தது எதிர்கால டிஜிட்டல் உலகுக்கு தயார் பண்றது. இதுதான் மெயின் விஷயமா இருக்குது. அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து இதுல நான் ஒண்ணு ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஏஐ டிஜிட்டல் மூலமா இன்கம் எப்படி ஏர்ன் பண்ற சப்ஜெக்ட் சம்பந்தமா ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு இந்த அனுப்பிக்கிறேன் பாருங்க. ஒரு ஸ்கிரீன் ஷேர் வருது, அவங்களுக்கு காட்டுறா. இதுல பாருங்க, முதலாவது எஃபிலியேட் மார்க்கெட்டிங். லேடிஸ்க்கு நான் சொல்றேன், ஏஐ டிஜிட்டலோட சேர்ந்து எஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யறது. இப்போ ஒரு கம்பெனியில ப்ராடக்ட் இருக்கும்,
அந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சேர்க்கல் இருக்குமே அந்த எஃபிலியேட் சேர்க்கல் மூலமா மார்க்கெட்டிங் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். நிறைய பேருக்கு தெரியாது. நாங்க இன்ஷால்லா குயிக்ஸாக கைட் பண்றோம். ஓகேயா? நீங்க இதை முடிச்சுட்டு வந்தா நீங்க எங்களோட இருக்க மாட்டீங்க, எங்களோட ஒரு கம்யூனிட்டியோட மெம்பரா மாறிடுவீங்க. அடுத்து கண்டென்ட் கிரியேஷன். ஏயோட கண்டென்ட் கிரியேஷன் வந்தா வீடியோ ஜென்ரேட் பண்ணது, போஸ்டர்ஸ் ஜென்ரேட் பண்ணல வரும். மூணாவது சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட். ஒரு பிசினஸ் ஓனர் இருக்கிறாரு, அவருக்கு சோசியல் மீடியா ஒழுங்கா இல்ல, நீங்க கண்டக்ட் பண்ணீங்க, சிஸ்டர் உங்களோட சோசியல் மீடியால ஒழுங்கா நீங்க போடுறது இல்ல சிஸ்டர், இங்க பாருங்க. ஓகே, ஒரு ஹாஜியார் நீங்க ஹஜ்ஜும்ரா கூட்டிட்டு போறீங்க. ஓகே, ஹஜ்ஜும்ரா கூட்டிட்டு போறீங்க, உங்களோட சோசியல் மீடியா பாருங்க, ஒரு இதும் இல்ல, ஒரு அப்டேட்டும் இல்ல. நான் உங்களுக்கு சோசியல் மீடியா செஞ்சு தரேன். சரி அடுத்தது ரெஸ்டாரண்ட் ஓனரோட கைக்கிறீங்க. சரி இங்க பாருங்க, உங்களோட ரெஸ்டாரண்ட் பேஜ்ல ஒரு போஸ்டரும் இல்ல, நான் உங்களுக்கு ஒரு போஸ்டர் ஜெனரேட் பண்ணி தரேன். மாசத்துக்கு 20 ஒரு 30 போஸ்டர்ஸ் நான் போட்டுட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் சொல்லி எனக்கு ஒரு மாசம் வந்து ஒரு 15,000 இல்ல 20,000 எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவரோட கதைச்சி ஒரு கிளைண்ட் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க, எத்தனை கிளைண்ட் எடுத்தீங்கன்னு சொல்லி ஈஸியா இன்கம் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஆன்லைன் கோர்ஸ் ப்ரமோஷன். நீங்க ஒரு ஸ்கில்ல படிக்கிறீங்க, படிச்சுட்டு என்ன செய்றீங்க, அந்த அந்த ஆன்லைன் கோர்ஸ் ப்ரமோஷன் சொன்னால் இப்ப நிறைய கோர்ஸ் அந்த கோர்ஸ்க்கு நீங்க ப்ரொமோட் பண்றது, ப்ரொமோட்டரா மாறுற டைம்ல அதன் மூலமா இன்கம் ஒன்று வரப்போகுது உங்களுக்கு. அது விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். இப்போ பெரிய பெரிய ஃபாரின் கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸோட நீங்க என்ன செய்யறது, ஒரு ஆன்லைன்ல வந்து அசிஸ்டன்ட் பண்றது, எட்மின், வாட்ஸ்அப் எட்மின்ல இருந்து வாட்ஸ்அப் கோஆர்டினேட்டரா இன்கம் ஏர்ன் பண்ணி கொள்ளும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீங்க இதை அப்சர்வ் பண்ணி கொள்ளணும். ஓகே, லாஸ்டா இதுல விஷயங்கள் ஒண்ணு இருக்குது, லாஸ்டா ஒண்ணு சொல்லணும் பாருங்க. லாஸ்டா ஒண்ணு இருக்குது, இத கேட்டுட்டு அந்த இத பாருங்க, இதை நான் சொல்லு வந்து இதை பாருங்க. இங்க பாருங்க, நான் ஒரு இதொன்னு அனுப்பிக்கிறேன் பாருங்க. இந்த இதுல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிசினஸ் ஐடியாஸ் நம்பர் 1 ஹேண்ட்மேட் ப்ராடக்ட். இப்போ எங்களோட கம்யூனிட்டியில ஒரு கேர்ள் வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் சம்பந்தமா படிச்சு கொள்றா, ஸ்கில்ல படிக்கிறா. படிச்ச போறோம் அது என்ன செய்யறா, அந்த பொருட்களை தயாரிக்கிறா. மூணாவது என்ன செய்யுது, அந்த தயாரிச்ச பொருட்களை போட்டோ பிடிக்கிறா, வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, குரூப்ல, சோசியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்றான். அப்புறம் விளம்பரப்படுத்துறா. அதுக்கு போறோம் நம்பிக்கையை உருவாக்குறா. கஸ்டமர்ஸ் 1-2 ஃபேமிலியில கொடுத்து கொஞ்சம் கஸ்டமர்ஸா உருவாக்குறா. அப்படித்தானே, எடுத்தோடனே போக இயலாது. ஃபேமிலியில, ஃப்ரெண்ட்ஸ்ல கஸ்டமர்ஸை ஃபீட்பேக் எடுக்கிறா. நாலாவது என்ன செய்யறா, விற்பனை அதிகப்படுத்துறா. கஸ்டமரை ஃபீட்பேக்கை வச்சு விற்பனை அதிகப்படுத்துறா. அதுக்கு போறோம் கம்யூனிட்டியோட சப்போர்ட்டோட அப்படியே அதிகப்படுத்திட்டு போறாங்க. அவ்வளோத்துக்கும் குயிக்ஸ் ஒன்று சப்போர்ட் பண்ணும். இதன் குயிக்ஸ் லைக் ஸ்பெஷல். அவ்வளோத்துக்கும் ஒவ்வொரு மெம்பர் செய்யறாங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சொல்லி அது ஒரு மெம்பர் செய்யறாங்க. அப்படித்தானே, அதே மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு இப்ப நீங்க ஒரு போஸ்டர்ஸ் நல்லா மேக் பண்ணீங்கன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு அசைன் பண்ணுவோம், நாங்களே உங்களுக்கு சேலரி தருவோம் மாசம். நீங்க நல்லா கண்டென்ட் கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு போஸ்டருக்கு ஒரு 500 ஒரு 1000 நோ ப்ராப்ளம். பட் இதை நீங்க செய்யறதுக்கு ரெடியா? ஒரு மெம்பர் ஒரு ஒர்க் பண்ற ஒருத்தா இருக்க கூடாது, அவங்க வளரணும் ஒரு பிசினஸ் ஓனராக. சம்திங், எந்த ஸ்கில் என்ன, அந்த ஸ்கில்ல கண்டுபிடிச்சு அவ என்ன செய்யணும், க்ரோ பண்ணணும். இதை நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாற்றம் ஆயிருக்குது. லாஸ்டா நாங்க சொல்றது, இந்த கோஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ அப்படித்தானே கேட்குறீங்கன்னா, கோஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னு தானே கேட்குறீங்க, வேற ஒண்ணும் இல்லை. கோஸ்ட் பேமெண்ட் நாங்க வச்சுக்கிறோம், இது எல்லாத்துக்கும் பயனடையணும். நினைச்சா இந்த எல்லா லேடிஸும் வந்து கஷ்டத்துக்கு முதல்ல தான் இருக்கிறாங்க. அப்போ நான் யோசிச்சேன், ஃபர்ஸ்ட்டுக்கு இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேமெண்ட்ல நாங்க கொடுப்போம். ஓகே, அப்படின்ற வகையில தான் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு 3,000க்கு 2 weeks ட்ரைனிங், சம்பந்தமான ஃபுல் டிஜிட்டல் சம்பந்தமான ஃபுல் விஷயங்கள் நாங்க இன்ஷால்லா சொல்லி தருவோம். என்னத்துக்கு 3,000 இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்க அப்படித்தானே யோசிக்கிறீங்க? பிகாஸ் இது கொடுக்கணும்னு சொன்னா 30,000க்கும் கொடுக்கலாம். பிகாஸ் நீங்க விலையும் கொள்ளலும். நம்மளோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்படி விளக்கப்படுத்துறேன், நான் எப்படி சொல்லி தரேன், நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ், நான் இதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. என்னதுக்கு தெரியுமா 3,000? எங்க நோக்கம் வந்து எந்த சக்சஸ் நீங்க ஏர்ன் பண்ணணும்.
நீங்க படிச்சு உங்களோட பிள்ளைங்க படிச்சு கொடுக்கணும். இதுதான் எந்த சக்சஸ். பட் எங்களுக்கு மணி தேவை, எங்களுக்கு லைஃப் இருக்குது, எங்களுக்கும் கோர்ஸ் நடத்தணும், ஆஃபீஸ் ரெண்ட் இருக்குது, நிறைய விஷயம் செய்யணும். ஸோ இன்ஷா அல்லா ஃபர்ஸ்ட் பெச்சுக்கு ஒன்று தான் 3000, அடுத்த பெச்சுக்கு நாங்கள் அதை கூட்டிடுவோம். பிகாஸ் வேல்யூ வந்து எப்போ குறைவா கிடைக்குதோ மதிப்பு இல்லை. ஸோ அந்த வகையில 3000 வச்சுக்கிறோம். 2 weeks மாதிரி ஜாயின் பண்ணிக்கொள்ளுவோம். ஜாயின் பண்ணி கொண்டு படிங்க. இன்ஷா அல்லா இன்றைக்கு எங்களோட இன்ட்ரோ செஷன் திங்கக்கிழமை. இன்ஷா அல்லா கம்மிங் 2 days ஸ்கூலுக்கு 3 days ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண பாருங்க. அதுக்கு பிறகு ஜாயின் பண்ண சொன்னா எங்களால் எடுத்துக்கொள்ளல. அது பிகாஸ் ஏன்டா ஒவ்வொரு பிள்ளையும் நாங்கள் தனிப்பட்ட ரீதியில கவனிப்போம். ஒரு 50 பேர் தான் இந்த மேக்சிமம் டார்கெட். 50 பேருக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது. ஸோ அதனால ஜாயின் பண்ணக்கூடியவங்க ஜாயின் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஆளை ரெஃபர் பண்ணி இதுல ஏர்ன் பண்ணி கொள்ளணும். ஒரு ஆள் நீங்க ரெஃபர் பண்ணி சொன்னா உங்களுக்கு அதுல எங்களோட குயிக்ஸ்ட மெம்பரா இருந்தா உங்களுக்கு வந்து 500 உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மெம்பர் இல்லாம இருந்தா 300 கிடைக்கும் கமிஷன். அது உங்களுக்கு ஒரு இன்கம் மாதிரி. ஸோ எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் இந்த கோர்ஸை படிச்சு குயிக்ஸ்ல நீங்க ஏர்ன் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது. ஓகே சரி ஃபைன். 9:42 ஒரு பெய்த்துது. நீங்க நல்லா விளங்கிச்சா? உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் விளங்காம இருந்தா நல்லா விளங்கி தானே மாஷாலாண்டு. இப்போ நம்மளால ஏண்ட விஷயத்த கொடுக்கணும் சொசைட்டிக்கு. இன்ஷால்லா நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம். நிறைய ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக தான் இதை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். வணங்கிச்சா? நீங்க நினைக்கலாம் என்னத்துக்காக அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி. ஒரே ஒரு ஆசை நீங்க ஒரு இன்கம் எடுக்கணும், உங்களோட லைஃப்பை நீங்க க்ரோ பண்ணணும். எண்ட் ஆஃப் தி டே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், வேற ஒண்ணும் இல்லை. எண்ட் ஆஃப் தி டே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அல்ஹம்துலில்லாஹ். வேற உங்களோட ஃபீட்பேக் கட்டாயம் தேவையே. ஃபீட்பேக்கை போடுங்களேன். குரூப்ல போடுறீங்களா? ஃபீட்பேக்கு குரூப்ல கட்டாயம் போடுங்க. அப்பதான் மெம்பர்ஸ்க்கு இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணிக்குது. அடுத்தது கீழே எங்களோட எட்மின் நம்பரை போடுறேன். அவங்களோட கோர்ஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னு சொன்னா அவங்கள பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. இன்ஷால்லா எங்களோட வென்ஸ்டே அடுத்த எங்களுக்கு செகண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. செகண்ட் கிளாஸ். இதுல இது எங்களோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி தான் போக போகுது வெபினார். அடுத்து வந்து எங்களுக்கு பேமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வச்சு செப்பரேட்டா செய்ய போறோம். பிகாஸ் எல்லாரும் பயனடையும் தானே, எல்லாரும் போகணும், எல்லாரும் பயனடையணும். அப்ப எல்லாருக்கும் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் நாங்கள் பிக்ஸ் பண்ணிக்கிறோம். 3000 ஒரு மினி கோர்ஸ் 2 weeksல உங்களுக்கு எல்லாமே முடியும். ஓகே. சோ எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் இந்த கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. நமக்கு தேவை இது நிறைய பேருக்கு போகும், நிறைய பேர் படிக்கணும். இதான் எந்த ஆசை. அதுக்கு இந்த கோர்ஸ் யான்னு சொல்லுங்க அப்போ. ஏன்னா ஏஐ பத்தி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, டிஜிட்டலை பத்தி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு போகணுமே. அப்போ அமௌண்ட் கூட வேணா பே பண்ண மாட்டாங்க. ஸோ பாவம் தானே. அப்போ அதுக்கு தான் அவங்கள பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டாக நாங்கள் இன்ஷால்லா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாருமே பே பண்ணக்கூடிய வசதியா. அது மாதிரி நீங்க நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணி இதுல ஜாயின் பண்ண வைங்க. உங்களுக்கும் ஒரு இன்கம் அதுல இருக்குது. குயிக்ஸ் மெம்பரா ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ஸோ குயிக்ஸை பத்தி ஓவரால் பிளான் இருக்குது. குயிக்ஸ்ல மெம்பர்ஷிப் விஷயம் இருக்குது. அடுத்தது எங்களோட குயிக்ஸ்ல மத்த கோர்ஸ் இருக்குது. எங்களோட கோச்சிங் இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி ஏற்கனவே செஞ்சோம். அந்த கோச்சிங் எல்லா விஷயமும் இன்ஷால்லா நாங்க எங்களோட மெம்பர்ஷிப் எங்களோட நியூ ஆஃபீஸ் ஒன்று வேற நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு இன்ஷால்லா இப்ப நான் போவேன் நியூ ஆஃபீஸ்க்கு போய்த்துட்டு எல்லாத்தையும் செட்டப்லாம் பண்ணிட்டு ஒரு 3 daysல மாதிரி அதை விஷயங்களையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அகைன் பழைய மாதிரி ஸ்ரீலங்காவில் எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் போகணும். டிஜிட்டல் சம்பந்தமா எல்லா விஷயம் போகணும். போகப்பீங்களா காய்ஸ்? சொல்லுங்களேன். போப்பீங்களா? ஷேர் பண்ணுவேன் நிறைய பேருக்கு. ஷேர் பண்ணுங்க. ஓகே. இதை வந்து ஷேர் பண்ணி நிறைய பேரை ஜாயின் பண்ண வைங்க. ஏன்டா கட்டாயம் இது படிச்சு ஆகணும். ஏன்டா ஃபியூச்சர்ல இதுதான் டொமினேட் ஆக போகுது. நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணீங்க எப்படி தெரியுமா? ஒரு ஆளுக்கு லைஃப்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க, மார்க்கெட்டிங் பண்றீங்க, அப்படியே சந்தர்ப்பம் கொடுக்குறீங்க. இவங்க படிக்கிற முன்னேறுமே. ஒரு கேர்ள் முன்னேறினா ஒரு எதிர்காலம் முன்னேறும் காய்ஸ். ஒரு கேர்ள் அது பவர். அப்படி நான் எதிர்பார்க்கக்கூடிய அப்படித்தான். ஒரு கேர்ள் நாம வந்து ஒரு சப்போர்ட்டாக, ஒரு கான்பிடென்டாக, ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டாக, நாலேஜாக, ஒரு இண்டிபெண்டாக, ஒரு பாசிட்டிவாக அவங்கள மாத்திரம் வைங்களேன். அதுக்கப்புறம் மாஷாலான்னு அவங்க அவங்களோட பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஹஸ்பண்டும் சப்போர்ட் ஆயிப்பாங்க. ஃபெமிலியை ரன் பண்ணுவாங்க. அப்ப நான் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் வந்துடும். அதான் எந்த ஒரு ஆசை. இம்பாக்ட். என்டர் ஜெனரேஷன்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்.
அதுக்காகத்தான் இவ்வளோ நான் மெனக்கெட்டு உங்களுக்கு அந்த செஷனை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஓகேயா? ஏன் வேற வேலையில 3000க்கு சின்ன அமௌண்ட் செய்யறதுக்கு 3000 போட்ட காரணம் போகணும், நிறைய பேர் ஜாயின் பண்ணணும், அந்த ஒரு ரீசன். ஓகே ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். அவங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல சந்தோஷம். உங்களோட ஃபீட்பேக் கட்டாயம் எங்களோட குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நான் வந்து இதுல ரெக்கார்டிங்கும் நான் குரூப்ல இன்ஷால்லா போட்டு விடுறேன். டவுட்ஸ் இருக்குதா? கேட்கணுமா? டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, ஒரு 1 சான்ஸ் தானே. மே அல்லா. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, துஆ செஞ்சு கொள்ளுங்க. நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாற்றம் வரணும், அதான் துஆ செஞ்சு கொள்ளுங்க. அது மாதிரி நம்மளை வந்து அடுத்தவங்களையும் வளர்த்துடுவோமேனா கொஞ்சம் வாழ போறே கொஞ்சம் காலம். அப்ப நம்மளால எவ்வளவுக்கு ஒரு ஹெல்ப்பை கொடுத்து நம்மளால எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க, அதான் நம்மளோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ். நம்மள என்ன பேச போகுது, அப்படித்தானே? அல்ஹம்துலில்லாஹ் நாம இதை ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் அடிப்படை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். டவுட் இருந்தால் குரூப்ல போடுங்க, ஃபீட்பேக் இருந்தாலும் குரூப்ல போடுங்க. ஓகே, விளங்கிட்டா? முடிப்புமா? சத்தம் இல்லை. சரி, முடிப்போம். நல்லா தானே? நமக்கு தெரியாது, ஏதோ நமக்கு தெரிஞ்ச வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். குட். துஆ செஞ்சு கொள்ளுங்க, நிறைய பேருக்கு இது போகணும், நிறைய பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். ஃபைன், குட் லக் guys. See you guys. Good luck. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Subhanakallahumma wa bihamdika asyhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu ilaik.